சீனாவின் வெளியுறவு கொள்கையை பற்றி ஆழமாக கற்க வேண்டும். சீனாவை பற்றி ஒரு நல்ல ஒரு புக் இருக்கு, 100 ஆண்டு கால சீனா வெளியுறவு கொள்கை வரலாறு. இந்த நூல் எனக்கு ஒரு செல்வின் தான் எனக்கு வாங்கி பிரசன்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு அன்பளிப்பு செய்திருந்தார். இந்த புத்தகம் ராசியாக யாழ்ப்பாணத்தில சூழல் அழிஞ்சு போயிட்டது. மிகவும் மிக ஒரு நல்ல நூல். அது மட்டும் தான் நூல் என்று சொல்லவே இல்லை. ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய திருப்தி அடைந்திருக்கிறாங்க. இந்த பின்னணியில் சீனா கடந்த 100 ஆண்டுகளாக டெவலப்மெண்ட் போயிருக்கு. அதில் குறிப்பாக 49ஆம் ஆண்டின் பின்பு செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு பிறகு சீனாவுடைய வெளியுறவு கொள்கை மிக ஸ்டெடியாக, மிக உறுதியாக இருக்கு. அது சொல்வார்கள், சீனாவோட ஒரு பாலிசி இருக்கு, வூல்ஃப் வாரியர் டிப்ளோமசி என்று. ஓநாய் யுத்த ராய்கள், வூல்ஃப் வாரியர் டிப்ளோமசி. அதிலே ஓநாய் 400-500 மைல் வரையும் தன்னுடைய குட்டிக்கு இரையை தேடிக்கொண்டு கொடுக்கும். தன் குட்டிக்கு இரை இல்லை என்றால் பாதை தவறாமல் 400-500 மைல் வரை பயணம் செய்து அந்த இதை எடுத்துக்கொண்டு தன்னை குட்டிக்கு கொடுக்கும். அது தன்னை இலக்கில் ஒருபோதும் தவறாத பிராணி. சிங்கம் ஒருபோதும் தனித்து வேட்டையாடும், ஓநாய் தனித்து வேட்டையாடும். சிங்கம் பலம் கூட்டமாக மட்டும்தான். ஒரு சிங்கம் ஒருபோதும் பலம் கிடையாது. சிங்கம் கூட்டமாக மட்டும்தான் சிங்கம் பலம். தனிச்சிங்கம் எந்த வகையிலும் பலம் இல்லை. தனிச்சிங்கம் வேட்டையாடுவதும் இல்லை. இந்த நிலையில் சீனாவுடைய அந்த ஓநாய் யுத்த ராயுதந்திரத்தில் ஓநாய் தனித்து நிற்கும். சிங்கத்தை விட பலம் வாய்ந்த ஒரு பிராணி வேட்டையாடாது. தனித்திருந்து வேட்டையாடும் பிராணி அது. பின்னணியில் சீனாவின் வளர்ச்சியோடு இலங்கை தன்னை இணைக்கப் போகிறது. இலங்கையை கைவிட்டால் அவருடைய புதிய பட்டுப்பாத வீதியை சீனாவால் டெவலப் பண்ண முடியாது, விருத்தி செய்ய முடியாது. இந்த புதிய பட்டுப்பாத வீதியை டெவலப் பண்ணாவிட்டால் சீனாவில் உள்நாட்டு பண்ட உற்பத்தி, சொல்வார்கள் ரீப்ரொடக்ஷன் என்று சொல்வார். பண்டத்தை உற்பத்தி செய்யணும் என்றால் பண்டத்தை விற்க வேண்டும். பண்டத்தை விற்காவிட்டா மீள் உற்பத்தி நிகழாது. மீள் உற்பத்தி நிகழ வேண்டும் என்றால் சீனா பண்டங்களை வெளிநாடுகளில் விற்க வேண்டும். அப்பண்டங்களை வெளிநாடுகளில் விற்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்து மாகடலை அதை பிடிக்க வேண்டும், இந்து மாகடலை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நான் முதல் சொன்ன இந்த கருத்துக்கு வருகிறேன். ஒற்றைமைய உலக பொருளாதாரம் தான் இருக்கு. அது திறந்த முதலாளித்துவ பொருளாதாரம், நியோ லிபரலிசம். அந்த ஒற்றைமைய பொருளாதாரத்தில் சீனா பிரதான பங்காளி. ஈவன் அமெரிக்காவிடவும் அது முன்னேறி செல்கிறது. இந்த பின்னணியில் சீனாவை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சிந்தனையில் ட்ரம்ப் நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு. அது வெறும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஒரு தனிநபருடைய தீர்மானம் கிடையாது, பெண்டகனுடைய தீர்மானம். யுக்ரைன் போர்ல தோல்வியடைஞ்சதுடைய விளைவு. யார் அமெரிக்காவில் பதவிக்கு வந்திருந்தாலும் யுக்ரைனில் இருந்த படை அவர்கள் விட்ரோ பண்ணியே தீர்வார்கள். யுக்ரைன் யுத்தம் நிறுத்தப்பட்டே தீரும். இதுதான் அடிப்படையான